கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளின் செய்தியின் சத்தியமானது பெந்தகோஸ்தே நாள். எசேக்கியேல் 34:26 நாம் வாசிக்கிறோம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசி அங்கு எழுதுகிறார். இது விதைப்பும் காலத்திலும் அறுவடையின் காலத்திலும் கிழக்கிந்திய நாடுகளில் பெய்கின்ற முன்மாறி மற்றும் பின்மாறி உதாரணங்களை வைத்து எபிரேய தீர்க்கதரிசிகள் தேவனுடைய சபையின் மேல் வைக்கத்தக்க ஆவிக்குரிய கிருபையை அங்கே வழங்கப்படுவதை முன்னறிவித்தார்கள். அப்போஸ்தலர் காலத்திலே கொடுக்கப்பட்ட ஆவியின் மழை இதை முன்மாறியின் ஆகும். அதுதான் முன்மாறியின் துவக்கம். அதனுடைய விளைவு மகிமையுள்ளதாக இருக்கிறது. ஆனால் இந்த பூமியின் அறுவடை நெருங்கிற கடைசி காலத்தில் ஆவிக்குரிய கிருபை ஒரு விசேஷமான முறையில் நமது சபையை மனுஷகுமாரனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படி வழங்கப்படும் என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்விதமாகவே அருளப்படுகிற அந்த ஆவியானவர் அந்த பின்மாரியை பொழிவுபடுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க நம்மை அழைக்கிறார். இந்த தேவனுடைய இந்த சுவிசேஷமானது துணிக்க ஆரம்பித்த அந்த காலத்திலிருந்து தேவ வல்லமை எவ்விதம் நமக்கு வெளிப்பட்டதோ அதே காட்டிலும் அதிக சிறப்பான வெளிப்புடன் அந்த ஊழியம் முடிவடைய இருக்கின்றது. இந்த முன்மாரியை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் சுவிசேஷ ஊழியத்திலே துவக்க காலத்திலே நிறைவேறது போலவே முடிவு காலத்திலும் மீண்டும் பின்மாரியோடு நிறைவு பெற இருக்கின்றன. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாச பிள்ளைகளே, தேவ ஊழியர்கள் அப்படியே முகங்களில் அந்த ஒளி நிறைந்தவர்களாக பரிசுத்த அந்த அர்ப்பணிப்போடு அந்த பிரகாசத்தோடு பரலோகத்தின் செய்தியை அவர்கள் கூறி அறிவிக்க இந்த இடம் விட்டு இடம் வருகிறார்கள். உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான லட்சாதிபதியான மூலமாக இந்த எச்சரிப்பு செய்தி கொடுக்கப்படும். எனவே அநேக அற்புதங்கள் அங்கே நிகழ்த்தப்படும். வியாதியஸ்தர்கள் அங்கே சுகமாக்கப்படுவார்கள். விசுவாசிகள் அனைவரும் அற்புதங்களும் பின்தொடரும். பொய் அற்புதங்களையும் இதே வேளையே சாத்தான் அங்கே கொண்டு வருவான். மனிதருக்கு முன்பாக வானத்திலிருந்து அக்கினியும் இறங்க பண்ணுவான். வெளிப்படுத்தல் 13:13 இவ்வாறாக தங்கள் பங்கை தெரிந்து கொள்ள உலகின் குடிமக்கள் அனைவரும் கொண்டு வரப்படுவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த மீதியான அந்த வாக்குத்தத்தை காட்டிலும் தேவனுடைய ஆவியின் ஆசீர்வாதத்திலே சுவிசேஷ செய்தி அங்கே எடுத்து சொல்லப்படும். இந்த சத்திய உபதேசம் கொடுக்கப்பட்டாயிற்று, விதை விதைக்கப்பட்டு விட்டது, இனி அது முளைத்து பலன் கொடுக்கும். அந்த சத்திய ஒளி எல்லா இடங்களிலும் ஊடுருவி செல்கிறது. சத்தியம் தெளிவாக காணப்படுகிறது. தேவனுடைய உண்மையான மக்கள் அவர்களை கட்டியிருக்கிற அந்த கட்டுகளை அறித்தெறிகிறார்கள். குடும்ப தொடர்புகள், சபை உறவுகள் எல்லாம் இப்பொழுது அவர்களை பிரித்து வைத்து சத்தியம் அற்றி போய்விட்டது. இவைகள் எல்லாவற்றிலும் சத்தியம் இப்போது விலை மதிப்புள்ளதாயிற்று. சத்தியத்திற்கு எதிராக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தாண்டி பெரும் திரளான மக்கள் கூட்டம் ஆண்டவரின் பக்கம் தங்கள் பங்கை தெரிந்து கொள்ளப் போகிறார்கள். எனவே அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அங்கே மேல் வீட்டிலே அங்கே சிஷ்யர்கள் மத்தியிலே ஒரு பெரிய அங்கே ஆவியானவர் அங்கே இறங்கினார். இதோ இதை கேட்டுக்கிடங்களே, உங்கள் மத்தியிலே இந்த கடைசி நாட்களிலே அந்த பின்மாரி அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா? இந்த காலை வேளையிலே ஒப்புக்கொடுங்கள். வேத வாக்கியத்திலே வாசிக்கும் போது மிகாலே வாசிக்கிறோம், அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்னென்றைக்கும் கோபமையார். அவர் திரும்ப நம் மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டி விடுவார். இந்த காலை வேளையை ஒப்புக் கொடுக்கீங்களா? உங்களுடைய பாவங்களை மன்னிக்க ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய அக்கிரமங்களை மன்னிக்க ஒருவர் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். இந்த காலை வேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்துக் கொள்வார். இந்த நாளின் செய்தியை கேட்டு உங்களையும் இந்த நாளை பிறந்த நாளையும் திரும்ப நாளையும் காணுகிற பிள்ளைகளை தேவன் தாமே அற்புதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.